லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வரார். வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அனிருத்தா மியூசிக் போடுறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மிக பெரும் பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஜெய்பீம் போலவே இந்த படமும் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டு வருது. மேலும் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் அஜர்பைஜானில் இந்த படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. மேலும் இந்த படத்தை மகு திருமேனி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. அஜித்தை இளமையாக காமிக்கிறதுக்காக ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அஜித்தும் ரஜினியும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதா ஒரு தகவல் போயிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார்கள், அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் சூப்பர் ஸ்டாரே அஜித் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு மறைமுகமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது நான் நடித்த பில்லா படத்தை ரீமேக் பண்ணாங்கன்னா அதில் அஜித் நடித்தாதான் அவரோட கேரக்டர் தான் பயங்கரமாக செட் ஆகும், அவர் தான் பயங்கர ஸ்டைலிஷான ஆக்டர்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. மேலும் சுரேஷ் கிருஷ்ணாவோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்த திரைப்படம் பாஷா, இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் வேறு லெவலில் எழுதியிருப்பாங்க. படத்தில் சாதாரணமான ஆட்டோக்காரனாக இருக்கிறவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மிகப்பெரிய மும்பை டானாக இருந்தது தெரிய வந்த உடனே என்னென்ன மாதிரிலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காமிச்சிருந்தாங்க, எப்படி எப்படிலாம் அவரோட ஆக்டிங் இருந்துச்சு, எப்படி ஆட்டோக்காரனுக்கும் மற்றும் டானுக்கும் எப்படி வித்தியாசத்தை காமிச்சிருந்தாரு, எல்லாத்தையுமே பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட சாதனையை இன்றைக்கி வரைக்கும் எந்த படத்தாலையும் முறியடிக்க முடியல. அந்தளவுக்கு மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், ரஜினியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு. அந்த படம் ஒரு வேளை ரீமேக் பண்ணாங்கன்னா அதில் நம்ம அஜித் குமார் நடித்தாதான் நல்லா இருக்கும்னு சூப்பர் ஸ்டாரே விரும்பி கேட்டிருக்காரு. மேலும் அந்த படத்தோட 2ஆம் பாகம் எடுப்பீங்களான்னு சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கேட்டதுக்கு கண்டிப்பாக எடுப்பேன், ஆனால் ரஜினி அவர்கள் ஓகே சொல்லுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படத்தோட 2ஆம் பாகம் எடுத்தீங்கன்னா நம்ம அஜித் குமாரை கண்டிப்பாக அந்த படத்தில் நடிக்க வைங்க, அவர் அதில் செட் ஆவார்னு சொல்லியிருக்காராம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த படத்தை எடுத்தாங்கன்னா அந்த படத்தில் அஜித்தும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ரஜினி வர மாதிரி, ரஜினிக்கு கீழே அஜித் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இந்த படத்தை உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. மேலும் அஜித்தும் ரஜினியும் இணைஞ்சா நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் தான். இணைவாங்களா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அஜித்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து படம் நடித்தா நல்லா இருக்குமா இல்லையான்றதை உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.